அன்றைக்கி ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து காலையிலே வந்து நான் லஞ்ச் கட்டி கொடுக்கல. அவர் வந்து நைட்டு சாப்பிட்றேன்னு சொன்னார். ஸோ அதனால் மத்தியானம் போல் வெஜ் பிரியாணி தான் சமைச்சேன். அது கூடவே வந்து கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காய் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சு தவா ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். பையன் பார்த்திங்கன்னா 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. பயங்கர ஹீட்டாக இருந்ததுனால இந்த சூட்டு கட்டி மாதிரி கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து முந்தின நாள் கூட்டிகிட்டு போயிட்டு மருந்து ஆயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து அவருக்கும் பர்த்டே ட்ரெஸ் எடுத்துகிட்டு எனக்கும் பார்த்திங்கன்னா ஃபீடிங் ட்ரெஸ் கம்மியாக இருந்துச்சுன்னு எனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு மத்தியானம் செஞ்ச வெஜ் பிரியாணி கொடுத்துட்டேன். சேவன் பார்த்திங்கன்னா அந்த கட்டி வந்ததுனால ரொம்ப தூங்காமல் அடம் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தான். அவனை சமாதானம் பண்ணி தூங்க வச்சுட்டு நான் சமைக்கிறதுக்கு 10 o'clock மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். பூரி மாவு பிசைஞ்சிட்டு உடனே பூரி போட்டதுனால பூரி வந்து அந்தளவுக்கு உப்பலாக வரல. அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருந்தேன். ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறையா லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.